عبده ورسوله. الحمد لله، والصلاة والسلام على رسول الله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. أيها الأخوة والأخوات، نحن في شرح كتاب دروس اللغة العربية لغير الناطقين بها، الجزء الثاني. وصلنا إلى هذا الموضوع، وهو الفاعل المفرد والجمع. الفاعل المفرد والجمع. ಫಾಯಿಲ್ ಮುಫ್ರದಾக இருக்கிறது, அதே மாதிரி ஜம்ஆக இருக்கிறது. அதுவுமே ضمீராக ஃபாயில் என்ன செய்து வருது. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி வரும்ன்றது தான் பார்க்க போறோம். முதல்ல அல் ஃபாயிலுல் முஃப்ரத். தெரியும், ஒரு ஃபிஆலுக்கு பிறகு ஃபாயில் வரணும் கட்டாயமாக. ஃபாயில் முஃப்ரதாகவும் இருக்கலாம், ஜம்ஆகவும் இருக்கலாம் தானே. ஃபாயில் முஃப்ரதாக இருக்கும் பொழுது, அதுவும் தமீராக இருக்கும் பொழுது, அந்த தமீர் முஸ்தத்திராகத்தான் வரும், மறைந்து வரும். உதாரணமா خالد ضربه، خالد ضربه. ضربه என்றது ஹூ உங்களுக்கு தெரியும், மஃபூல் பிஹி. இது எல்லா உதாரணங்களையும் ஹூ மஃபூல் பிஹியாக வந்திருக்குது, மன்சூப் நஸ்பு. அதல்ல, இங்க இந்த தரபன்றதுல ஒரு தமீர் மறைஞ்சிருக்குது. அவன் அடித்தான், அதான் ஹுவா என்ற ஒரு தமீர். நாங்கள் தகுதியருட ஹுவா என்று சொல்லுவோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் தானே. அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா தமீரும் முஸ்ததிர், மறைந்திருக்கக்கூடிய தமீர். இங்க உள்ள ஃபாயில் காலித் முப்ததா, ضرب ஃபிஆல், ஃபிஆலுக்கு பிறகுதான் ஃபாயில் வரணும். அப்ப அங்க தமீருஹு ஃபாயில், தமீருஹு அல் முஸ்ததிர் ஃபாயில், மறைந்திருக்கக்கூடிய, குள்ள மறைந்திருக்கக்கூடிய, தரபன்றதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய தமீர் தான் ஃபாயில். ஹூ மஃபூல் பிஹி. طيب, அப்ப ஃபாயில் முஃப்ரதாக வரும் பொழுது அது எப்படி வரும்? மறைந்து வரும். தமீராக இருந்தால் தமீர் முஸ்தத்திராக வரும். ஃபாத்திமத்து ضربته، ஃபாத்திமத்து ضربته، ஃபாத்திமா அவனை அடித்தாள். ضربت என்றதுல ஃபாயில் இருக்குது, தமீர் முஸ்தத்திர், தக்தீருஹு ஹிய என்று நான் சொல்லுவேன். இந்த ஃபாயில் முஃப்ரதாக வரும் பொழுது காயிப்ல எப்படி வரும்னா தமீர் முஸ்தத்திராக வரும். காயிப்ல தமீருன் முஸ்தத்திராக வரும். ரைட். இங்க ضربته முகாத்தபில் வரும் பொழுது இந்த தமீர் முஸ்தத்திராக வராது. தமீர் பாரிஸாக வரும், வெளிப்படையாக. பாரிஸ் வெளிப்படை, முஸ்தத்திற்கு மாற்றம் பாரிஸ். மறைந்து வாரது, பாரிஸ் வெளிப்படையாக வரும். அப்ப இங்க ضربت, இந்த தா தான் ஃபாயில். அல் ஃபாயிலு அத்தா, ஃபாயில் தா. ضربته, தீ என்கிற அந்த தா தான் ஃபாயில். முகாத்தபில் முஃப்ரதுல தமீர் பாரிஸாக வரும், ஃபாயில் தானே. ضربته அதே மாதிரி தான் முத்தக்கல்லிம்ல ضربته. இதில் எல்லாத்துலையும் இந்த த தீ துவன்ற அந்த தா தான் ஃபாயிலாக இருக்குது. முகாத்தபிலையும் முத்தக்கல்லிம்லையும் தமீர் பாரிஸாக என்ன செய்து வருது. இங்க ஜமா எடுத்துக்கொண்டீங்கன்றால் ضربتموه, இங்க ضربتموه முகாத்தப் தானே. فهمتموه, ضربتموه فهمتموه என்றதிலையும் ஃபாயில் இங்க உள்ள தா தான். ضربتم, ضربتم என்றதான தானே. ضربتم, ضربتم என்று நான் சொல்லும் பொழுது
அதுல அந்த தும்ன்றதுதான் ஃபாயில். உண்மையிலே ஃபாயில் வந்து அந்த தூ தான், அந்த தா தான் ஃபாயில். மீம் வந்து ஜம்முக்குரிய அடையாளம், ஜம்முக்குரிய அடையாளம். ஃபஹிம் தும் என்று சொல்லும் பொழுது தூ ஃபாயில், அந்த மீம் வந்து ஜம்முக்குரிய அடையாளம். ரைட். எப்படி இந்த ஃபாத்திமா ஃபாத்திமத்து தரபத் என்றதுல இந்த தா தமீர் இல்லையோ அது ஜம்முடைய அடையாளம், தனீதுடைய அடையாளம். அதே மாதிரி இங்க மீம் வந்து ஜம்முடைய அடையாளம், தூ தான் ஃபாயில். அல் ஃபாயிலு தா, ஃபாயிலு தா. ரைட். இங்க நீங்க பாருங்க தரப்துமு, தரப்தும் இருக்குது. ஆனா பின்னால மஃபூல் பிஹிக்கா இன்னொரு தமீரை நாங்க சேர்க்கும் பொழுது இங்க ஒரு வாவ் ஒன்று மேலதிகமாக வருது. ஒரு வாவ். இந்த வாவ் மேலதிகமான வாவ் தான். ஏன்னா தரப்து முஹு என்று சொல்றதை விட தரப்து மூஹு என்று சொல்றதுதான் இலகுவாக இருக்கு. அப்ப அந்த இஷ்பா என்று சொல்லுவாங்க அரபியில. இஷ்பா, இஷ்பாக்காக வேண்டித்தான் இந்த வாவ் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதாவது முழுமையாக இந்த இந்த இடத்துல மொழித்தலை வெளிப்படுத்துறதுக்காக இந்த வாவ் வந்து மேலதிகமாக அரபிகள் என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. அப்ப தரபுத்து மூஹு என்றதுடைய அசில் வந்து எப்படி இருக்குமெண்டா, அசல் அஸ்லுஹு தரபுத்தும் என்றது ஒரு சொல், வாவ் இன்னொரு ஹர்ஃப், ஹு என்றது அந்த மஃபூல் தமீர். ரைட். அப்ப இங்க இந்த வாவ் மேலதிகமாக வந்திருக்கு. ஃபஹிம் துமூஹு அசில் வந்து ஃபஹிம் தும். அதுக்கு பிறகு ஒரு இஷ்பாக்கான ஒரு வாவ், பிறகு ஹா. அப்ப ஃபஹிம்துமூஹு, ஃபஹிம்துமூஹு. طيب. أين الحية؟ أين الحية؟ أقتلتموها، أقتلتموها، قتلتم، أقتلتموها. هي مؤنث لها، قتلتموها. هذا درس سهل. أفهمتموها، أفهمتموه، أفهمتموه، فهمتموه. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா ஹாவும் தமீர் முத்தசில் ஹா, ஹாவாக வந்திருக்கக்கூடிய சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தமீர் ضربته ضربته ضربه ضربته இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த ضمير. الضمير المتصل في كل الأمثلة السابقة முன்னர் வந்திருக்கக்கூடிய எல்லா உதாரணத்திலும் இருக்கக்கூடிய ضمير نصب. அது ஒரு நஸ்புடைய நிலையில் இருக்கக்கூடிய தமீர், தமீர் நஸ்ப். மஃஊலுன் பிஹி, அது ஒரு மஃஊலுன் பிஹி. طيب. அப்ப ஃபாயில் தமீர் ஃபாயிலாக என்ன செய்யும் வரும். அப்படி வரும் பொழுது காயிப்ல, முஃப்ரத்ல, காயிப்ல காயிபால தமீர் முஸ்தத்திராக வரும். தமீர் முஸ்தத்திராக வரும். அடுத்த இடங்கள்ல வந்து பொதுவாக இந்த தமீர் வெளிப்படையாக வரும். பாரிசான தமீராக என்ன செய்யும் வரும். طيب. அடுத்தது அல் வ து. இதுல ஏதாவது கேள்வி இருக்குதா? இப்ப அல் வ து உங்களுக்கு தெரியும், அல் என்ற இந்த ஹர்ஃப் தாரீஃப், அது தாரீஃபுக்குரிய ஹர்ஃப் அல் வரும். கிதாபுன் அல் கிதாபு. து என்றது வந்து அஸ்மாவுல் ஹம்சால உண்டு. து ஃபுருகின், து ஃபுருகின் ஜமீலின், து லிஹ்யத்தின். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உடைய என்ற அர்த்தம் வரும். சாஹிப். அது அஸ்மாவுல் ஹம்சால ஒன்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அஸ்மாவுல் ஹம்சால ஒன்று. து தா தி என்று வரும். ரஃபுடைய நிலை து, வாவ் கொண்டு ரஃபு செய்கிறோம். நஸ்புடைய நிலையில தா, அலிஃபை கொண்டு நஸ்பு செய்கிறோம், வாவை கொண்டு ரஃபு செய்கிறோம் தானே. ஜர்ரு செய்யும் பொழுது வி, யாவை கொண்டு ஜர்ரு செய்கிறோம். இது அஸ்மாவுல் ஹம்சா. து வந்து அஸ்மாவுல் ஹம்சால ஒன்று. துவுக்கு பிறகு வாரது கட்டாயமாக முதாஃப் இலைஹியாகத்தான் இருக்கும் எப்பயுமே. வமா பஅதஹு, பின்னால் இருப்பது முதாஃபுன் இலைஹி, முதாஃப் இலைஹி மஜ்ரூர் இதுதான் இருக்கும் தாயிமன், எப்போது. ரைட். இது உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னன்னா
இதா வகாத் து நாத்தன் து நாத்தாக இருந்தால் இதா வகாத் து நாத்தன் فإن ما بعدها يوافق ما قبلها في التعريف والتنكير فإن ما بعدها அதுக்கு பின்னால வரக்கூடியது பின்னால வரக்கூடியது அதுக்கு முன்னால வரக்கூடியதுக்கு மா கப்லஹாவுக்கு யுவாஃபிக் உடன்பட்டு வரும் எதுல தாரீஃப்லையும் தன்கீர்லையும் அதாவது தூ நாத்தாக இருக்குது இருக்கும் பொழுது அந்த தூவுக்கு பின்னால வரக்கூடியது அதுக்கு முதாஃபிலேயே இருக்கும் தெரியும் அதுக்கு முன்னால வரக்கூடியதுக்கு என்ன செய்யும் முன்னால வரக்கூடியதுக்கு உடன்படும் முன்னால வரக்கூடியது நக்கிராவாக இருந்தால் தூக்கு பின்னால வரக்கூடியது தான் நாங்கள் நக்கிராவாக்கும் அதுக்கு முன்னால வரக்கூடிய மாரிஃபாவாக இருந்தால் தூக்கு பின்னால வரக்கூடியதை நாங்கள் மாரிஃபாவாக மாற்றுவோம் பாருங்க இந்தி கிதாபுன் இந்தி கிதாபுன் இங்க கிதாபுன்ன்றது நக்கிரா இல்லை நக்கிரா அப்ப தூ கிலாஃபின் அஹ்மரா இப்ப நாங்க தூல எங்களுக்கு நக்கிரா மாரிஃபா எங்களுக்கு என்ன செய்யறாது கொண்டு வரையில அதில் வராது நாங்க என்ன செய்யணும்டா தூக்கு எதன் பக்கம் இதாக செய்யப்பட்டிருக்கிறோம் தூடைய முதாஃப் இலைகியை தான் நாங்கள் நக்கிராவாகவோ மாரிஃபாவாகவோ மாற்றணும் அதுக்கு முன்னால வரக்கூடிய அந்த மௌசூஃபுக்கு மனூத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப ذو غلاف أحمر ذو غلاف أحمر عندي كتاب لو புத்தகம் உண்டு ذو غلاف أحمر சிவப்பு கிலாஃபை உடைய அட்டையை உடைய கவரை உடைய அவங்க இந்த கிதாபுக்கு ஒரு நாயத்து நாங்கள் கொண்டு வரதாக இருந்தால் அந்த நாயத்து வந்து நக்கிராவாக இருக்கிறோம் என்ற கிதாபை நம்ம வந்து நக்கிராவாக இருக்கிறோம் இப்ப இங்க தூ நாங்கள் கொண்டு வரும் பொழுது தூள நக்கிரா மாறிப்பங்களை பார்க்க இயலாது அதுக்கு பின்னால வரக்கூடிய இடம் முதாஃப் இலைஹியத்தான் நாங்கள் நக்கிராவாக என்ன செய்யணும் மாற்றணும் அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்டா ذو غلاف துல் கிலாஃப்னு சொல்லக்கூடாது ஏண்டா நக்கிராவாக தான் கொண்டு வரணும் நாயத்தான் அதுக்கு முன்னால் உள்ள மனூத் நக்கிராவாக இருக்கு عندي كتاب ذو غلاف أحمر right அடுத்தது ஐனல் கிதாபு துல் கிலாஃபில் அஹ்மரி ஐனல் கிதாபு துல் கிலாஃபில் அஹ்மர் இங்கால் கிதாபு மாரிஃபா அல்ல இருக்கிறது அதனால அதுக்கு நாத்தாக வரக்கூடிய சொல்லும் நக்கிர மாரிஃபாவாக வரணும் அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா து வருது துல் கிலாஃபி என்று சொல்றோம் காரணம் அல் கிலாஃப் என்று போடுறது காரணம் இங்க அல் கிதாபு முன்னால இருக்குது இங்க மாரிஃபா இது தூதான் தூன்றது மாரிஃபா எப்படி மாரிஃபாவாகுது என்ற முதாஃப் இலைஹி மாரிஃபாவாக இருக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும்னா மனூத் வந்து மாரிஃபாவாக இருந்தால் தூவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த முதாஃப் இலைஹிய மாரிஃபாவாக மாற்றணும் மனூத் நக்கிராவாக இருந்தால் தூவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த முதாஃப் இலைஹிய நக்கிராவாக வைக்கணும் இது வந்து உங்களுக்கு தெளிவு என்று நினைக்கிறேன் இதுக்கு உதாரணங்கள் தான் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இங்க இந்தி கிதாபும் தூவைலாஃபின் அஹ்மர் என்னிடத்துல சிவப்பு அட்டையை உடைய ஒரு புத்தகம் இருக்கிறது சிவப்பு அட்டையை உடைய இங்க சிவப்பு அட்டையுடைய புத்தகம் எங்கே சிவப்பு அட்டையுடைய புத்தகம் எங்கே நாங்க புத்தகம் அறியப்பட்ட ஒரு புத்தகத்தை பத்தி நாங்க கேட்கிறோம் கிதாப் கண்டு கேட்டு போட்டுருக்கோம் இங்க ஒரு கிதாப் அறிமுகப்படுத்தணும் நக்கிராவாக கொண்டு வந்திருக்கிறோம் هذا رجل ذو مال كثير ذو مال كثير இங்க ذو مال என்று சொல்லணுமா ذو مال என்று சொல்லணுமா காரணம் மனோத் வந்து நக்கிராவாக இருக்குது அதனால நாங்க இந்த நாத்தையும் நக்கிராவாக்குறதாக இருந்தா ஜூல நாங்க ஒன்று செய்யறது அதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த முதாஃப் இலைஹியத்தான் நாங்க என்ன செய்யறோம் நக்கிராவாக மாற்றணும் هذا رجل ذو مال كثير هذا رجل ذو مال كثير هذا الرجل ذو المال الكثير من السودان இந்த ரெண்டுக்கும் யாருக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லுங்க
நீங்க தமிழ்ல அர்த்தம் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லுவீங்க? ஹாதா ரஜுலுன் து மாலின் கதீர். இதுக்கு எப்படி அர்த்தம்? இந்த மனிதர் அதிகம் பொருளாதாரம் உடையவர். ஹாதா ரஜுலுன் து மாலின் கதீர் என்றது இந்த மனிதரா அல்லது இவர் ஒரு மனிதரா? ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு மனிதர். இவர் ஒரு மனிதர். இவர் ஒரு மனிதர் என்ற முக்ததா வந்து இது எது? ஹாதா. ஹாதாங்கிறது முக்ததா. அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா இவர் ரஜுலன் என்றதுதான் சபர். ரஜுலன் என்றது சபர். அப்ப நமக்கு கருத்து சரியாக தமிழுக்கு புரிகிறது மாதிரி சொல்றதா இருந்தா இவர் ஒரு மனிதர். இந்த ஜும்டா முடியுது தானே, இவர் ஒரு மனிதர். ஹாதா ரஜுலு. ஆனா இங்க ஹாதர் ரஜுலு சொல்றது ஜும்டா முடியல. சபர் வந்துட்டா இங்க ஹாதர் ரஜுலுல வரல. ஹாதர் ரஜுலு. அப்ப இதுல எப்படி நாம சொல்லுவோம்? வேறொரு மனிதர்னு சொன்னா சரியா இங்க ஹாதர் ரஜுலுன்றது இந்த மனிதர் இந்த மனிதர் ஆகிறவர். அதாவது இன்னும் ஆரம்பிச்சு தானே இருக்கிறோம். முத்ததா ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் ஹபர் வரல. எங்க ஹபர் இதுல? மினசூதான் என்றதான் ஹபர். இந்த மனிதர் சூதானை சேர்ந்தவர் என்றதான் ஹபர். சூதானை சேர்ந்தவர் என்றதான் மினசூதான் என்றதான் ஹபர். இந்த தூல் மாலில் கதீர் என்றதெல்லாம் நாத். இதுக்கு ரஜுல் என்றதுக்கு நாத். இங்க ஹாதா முப்ததா ரஜுலுன் ஹபர். இந்த ரஜுலுக்கு ஹபருக்கு நாத்தாகத்தான் தூமாலின் கதீர் வந்திருக்கு. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. நாம எங்க கருத்து சொல்லும் பொழுது இவர் அதிகமான செல்வத்தை உடைய ஒரு மனிதர். இந்த மனிதர் அதிகமான செல்வத்தை உடைய இந்த மனிதர் அதிகமான செல்வத்தை உடைய இந்த மனிதர் மினசூதான், சூதானை சேர்ந்தவர். சூதானை சேர்ந்தவர். இப்ப நாம முப்ததா ஹபருக்கு சரியாக கருத்து வைக்கும் போது உங்களுக்கு அந்த சரியான ஒரு புரிதல் வந்து இந்த இடத்துல வரும். ரைட். ஹாதா ரஜுலுன் து மாலின் கதீர். இங்க முக்கியம் என்னன்னா இந்த ரஜுலுனுக்கு ஒரு நாத்து கொண்டு வந்திருக்கிறார். து மாலின் கதீர். அது வந்து நக்கிராவாக வந்திருக்கு. ஹாதா ரஜுலு துல் மாலில் கதீரி. இங்க அர்ரஜுலுக்கு ஒரு நாத்து கொண்டு வந்திருக்கிறோம் தானே. அர்ரஜுல் அது வந்து அர்ரஜுல்ன்றது மாரிஃபா வைக்கிறதுனால துல் மால் சொல்லிக்கிறோம். துல் மாலில் கதீர். ஹாதா ரஜுலு ذو المال الكثير من السودان. طيب. جاء طالب ذو شعر طويل. جاء طالب ذو شعر طويل. جاء الطالب ذو الشعر الطويل. جاء طالب ذو شعر طويل. جاء الطالب துஷ்ஷாரி தவீல். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் இடையில? எப்படி கருத்துல எப்படி வித்தியாசப்படுத்தலாம் தமிழ்ல? من يريد الجواب؟ நீண்ட முடிவுடைய ஒரு மாணவன் வந்தான். جاء طالب ذو شعر طويل. نعم. جاء الطالب ذو الشعر الطويل. நீண்ட முடிவுடைய இந்த மாணவன் வந்தான். ஓகே. அதாவது ஜா தாலிபுன் து ஷாரின் தவீல். நீண்ட முடிவுடைய ஒரு மாணவன் வந்தான். ஒரு மாணவன் வந்தான். இங்க நீண்ட முடிவுடைய மாணவன் வந்தான். நீண்ட முடிவுடைய மாணவன் வந்தான். இங்க ஒரு ரெண்டு கருத்து கொடுக்குறோம் வேண்டா. வந்தது வந்து யாருண்டு இங்க அறிமுகம் இல்லை. நீண்ட முடிவுடைய மாணவன் நான் யார்கிட்ட சொல்றோமோ அவருக்கு சில நேரம் நீண்ட முடிவுடைய ஒரு மாணவர் என்று சொல்றவரும் கேட்கிறவர்கிட்ட அந்த இடத்துல ஒரு மாணவர் யார் அவர்ன்னு தெரியாது. ஒரு மாணவர், நீண்ட முடிவுடைய ஒரு மாணவர் என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார் என்றுதான் இங்க உள்ளது. ஆனா அந்த நீண்ட முடிவுடைய மாணவரை வந்து பேசுறவருக்கு தெரியும்
கேட்கிறவருக்கும் தெரியும் என்று இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? தெரிந்த ஒருவர் மாறி பார்ப்பார். நீண்ட முடிவுடைய மாணவர் என்று சொன்ன உடனே அதை கேட்கிறவரும் அவருக்கும் உள்ளத்துல என்ன வரும்டா, அந்த மாணவர், அந்த நீண்ட முடிவுடைய மாணவர் ஒருத்தர் தான் இருக்கிறார் வகுப்புல, உதாரணமா அவருக்கு அது படிக்கும், அவரைத்தான் சொல்றாரு அப்படின்னு. அதனால நீண்ட முடிவுடைய மாணவன் வந்தான். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருவராக இருந்தா தான் நாங்க இந்த மாதிரி சொல்லுவோம், ஏதோ ஒரு மாணவர் நாங்க இப்ப அவரை அறிமுகப்படுத்தி சொல்லலாம் சொல்லும் பொழுது நக்கிரவாக சொல்றோம், நீண்ட முடிவுடைய ஒரு மாணவர் வந்தார். இங்க நீண்ட முடிவுடைய மாணவர் வந்தார், இங்க நீண்ட முடிவுடைய ஒரு மாணவர் வந்தார். தாத்து ذوடைய مؤنث ذات مؤنث ذو هذا رجل ذو مال كثير وهذه امرأة ذات مال كثير. இப்ப ذوக்கு நாம் முஅன்னஸ் கொண்டு வரதாக இருந்தா ذوடைய அர்த்தத்துல முஅன்னஸ் நாங்க தாத்துன்றதை பயன்படுத்தணும். தாத்து هذا رجل ذو مال كثير وهذه امرأة ذات مال كثير. المجلة ذات الصور ملونة. المجلة ذات الصور ملونة. هذه مجلة ذات صور ملونة. இது ரெண்டுக்கும் யார் கருத்து சொல்ல வரீங்க? வித்தியாசப்படுது. ரெண்டு மூன்று ஒரே கருத்து தானா? تفضلي. المجلة الصور ملونة. இந்த மேகசின் கலர் பண்ண படத்தை உடையது. هذه مجلة ذو صور ملونة. هذه مجلة. இது ஒரு மேகசின் கலர் பண்ண ஒரு பிக்சரை உடையது. இப்ப யாரு சரியா இருக்குது? யாருக்கு சொல்லணும்? تفضلي. المجلة ذات الصور ملونة. المجلة ذات الصور. படங்களை உடைய அந்த படங்களுடைய மேகசைன் கலர்ஃபுல்லாக இருந்தது. கலர்ஃபுல்லாக இருக்கிறது. هذه مجلة ذات صور ملونة. இது கலர்ஃபுல்லான படமுடைய மேகசின் ஆகும். சந்தி. இப்ப பாருங்க, முதலாவதுல மஜல்லா முப்ததா அப்படிதானே, خبر அது முலவ்வனா. இரண்டாவது ஜும்லாவுல எது خبر? மஜல்லத்துன் خبر. மஜல்லத்துன் خبر. முதலாவதுல பாருங்க அல் மஜல்லத்து, இது முப்ததா தானே. அல் மஜல்லத்து மஜல்லா வாகிறது முப்ததாவுக்கு பழைய முன்னர் காலத்துல நஹு படித்தா கருத்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம் மதரசாவோட, அல் மஜல்லத்து மஜல்லா வாகிறது அதான் முப்ததாவுக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விளங்குறதுக்காக, அதான் ஆரம்பிக்குது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக மஜல்லா ஆகிறது. தாத்து சுவரி, தாத்து சுவர்ன்றது இங்க எது? நாத். மஜல்லாவுக்கு நாத்தாத்து வந்து இன்னும் ஹபர் வரல. படங்களை உடைய மஜல்லாவாகிறது. படங்களை உடைய மஜல்லாவாகிறது. முலவ்வனது, இதான் ஹபர். முலவ்வனதான் ஹபர். முலவ்வனத்தும் நிறம் தீட்டப்பட்டுள்ளது, அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கிறது. படங்களை உடைய மஜல்லா கலர்ஃபுல்லாக நிறம் தீட்டப்பட்டதாக இருக்கிறது, கலர்ஃபுல்லாக இருக்கிறது. கலர் அடிக்கப்பட்டுள்ளது.
பல வண்ணமோ ஒரு வண்ணமோ பிரச்சனை இல்லை. ஒரு கலர்ல இருந்தாலும் சரி பிரச்சனை பெரும்பாலும் பல வண்ணத்துல இருக்கிறோம். அப்ப அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, முலவன லவுன் அதுக்கு கலர் கொடுக்கப்பட்டிருக்குது, கலர்ஃபுல்லா இருக்குது. அல் மஜல்ல தாத்து சுவர், மஜல்லா சூறாக்களை உடைய மஜல்லா தல்வீன் பண்ணப்பட்டிருக்குது. இதான் ஹபர் தானே. ஹாதிஹி இது முப்ததா. ஹாதிஹி இது இஸ்முல் இஷாரா தான் இங்க முப்ததா. ஹாதிஹி மஜல்லத்துன் இங்க ஹபர் வந்துட்டு ஜும்லா இதோட பூரணம். ஹாதிஹி மஜல்லத்துன் இது ஒரு மேகசின், இதுவாகிறது. ஹாதிஹி பழைய கருத்து மொழிபெயர்ப்படி சொல்றதா இருந்தால் நான் படி அது இதுவாகிறது. மஜல்லத்துன் ஒரு மஜல்லாவாக இருக்கும். ஹபர் இருக்கும் என்று முடிஞ்சா அது ஹபர். ஹாதிஹி மஜல்லத்துன் இது இதுவாகிறது, மஜல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது நாம விளங்குறதுக்காக வேண்டி மொழிபெயர்ப்புல இது முப்ததா இது ஹபர் என்று புரியறதுக்காக அந்த மாதிரி கருத்து சொல்லுவாங்க. ஹாதிஹி மஜல்லத்துன் இது ஒரு மேகசின், இதுவாகிறது ஒரு மேகசினாக இருக்கும். இப்ப மேலதிகமாக அந்த மஜல்லா பத்தி வர்ணிக்கப்பட்டிருக்குதா. சுவரின் சூறாக்களை உடையது, சூறாக்களை உடைய மேகசின், சூறாக்களை உடைய மேகசின். முலவனான சூறாக்களை உடைய, தல்வீன் பண்ணப்பட்ட கலர் உள்ள சூறாக்களை உடைய ஒரு மேகசின். أين السيارة ذات اللون الأبيض؟ أين السيارة ذات اللون الأبيض؟ عندي سيارة ذات لون أبيض. عندي سيارة ذات لون أبيض. طيب من يترجم؟ நர்கீஸ், تفضلي. வெள்ளை கலருடைய கார் எங்கே? வெள்ளை கலருடைய கார் என்னிடம் இருக்கிறது. أين السيارة ذات اللون الأبيض؟ வெள்ளை கலருடைய கார் எங்கே? ஐன செய்யாரத்துன்றது ஜும்லா பூர்த்தி எங்களுக்கு தெரியும். செய்யாரத்து முப்ததா, ஐனன்றது ஹபர். ஐனன்றது ஹபர். அசில்ல வந்து அசையாரத்தும் ஐனன்றிருக்கும். இது இஸ்திஃபாம் என்றதுனால அதை நாங்கள் ஐனன்றதை முற்படுத்தி இருக்கிறோம். அப்ப செய்யாரத்து ஐன. காராகிறது எங்கே இருக்கிறது? காராகிறது முப்ததா, ஐனன்ல எங்கே இருக்கிறது, அதான் ஹபர். அப்ப இங்க ஐன நாங்கள் முற்படுத்திக்கிறோம். خبر مقدم. ஏனென்றா இஸ்திஃபாமா வரும் பொழுது முற்படுத்தப்படும். அதை விடுவோம். இங்க ஐன செய்யாரத்து, இங்க இது ரெண்டு இடம் ஜும்லா முடிச்சுட்டு முப்ததா ஹபர் வந்தா ஜும்லா இஸ்மியா தானே. ஐன செய்யாரான்றது ஜும்லா பூர்த்தி. இப்ப செய்யாராவை நாங்கள் வர்ணிச்சிருக்கிறோம். எப்படியான செய்யாரா? தாத்துல் லௌனில் அபியத். அப்ப இந்த செய்யாராவுக்கு தாத்துல் லௌன்றது தான் சிபத்தாக தான் வந்து இனாயத்தாக வந்து. أين السيارة ذات اللون الأبيض؟ السيارة ذات اللون الأبيض أين؟ ده أصل தானே. அப்ப விலை நிறத்துடைய கார் எங்கே இருக்கிறது? இந்தி செய்யாரத்தும், இது ஜும்லா, இங்க ஜும்லா பூரணம். இந்தி செய்யாரத்து, என்னிடத்திலே ஒரு செய்யாரா இருக்கிறது. இந்தி செய்யாரத்தும் தாத்து லௌனின் அபியத், வெள்ளை நிறமுடைய ஒரு கார் என்னிடம் இருக்கிறது. இங்க முக்கியம் என்னண்டா, நான் இங்க கருத்து வைக்கிறது வச்சு சொன்னதுக்கு விட முக்கியம் இங்க இந்த நாத்தாக தாத்தூது வரும் பொழுது அதுக்கு பின்னால வரக்கூடியதை நாங்க முன்னால வரக்கூடியதை கவனிச்சு கொண்டு வரணும் என்றதுதான் இங்க முக்கியம். லௌனின் என்று நாங்கள் நக்கிரா கொண்டிருக்கிறது காரணம், நாங்க எதுக்கு நாத்தாக இந்த தாத்தூது கொண்டிருக்கிறோமோ அது அந்த சொல் மனூத் நக்கிராவா இருக்குது. இங்க மனூத் மாரிஃபா வைக்கிறதுனாலதான் தாத்துடைய அந்த முதாஃப் இலைஹிய நாம் மாரிஃபாவாக கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம். அல்-இஸ்திஃபாமு பில் ஹம்ஸா. அல்-இஸ்திஃபாமு பில் ஹம்ஸா. பில் ஹம்ஸா இது வந்து நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம். உதாரணமா முஹம்மதன் ராயித அம் ஹாமிதன், முகமதை நீ பார்த்தியா அல்லது ஹாமிதை பார்த்தீரா என்று கேட்கும் பொழுது இப்படித்தான் நாங்க கேட்கணும். ஏன்டா இங்க நாமா
லாவான்றது ஜவாப் அல்ல. முஹம்மதா ஹாமிதான்னு நாங்க கேட்கிறோம். அப்படி கேட்கும் பொழுது இதை நாங்க முற்படுத்தணும். முஹம்மதையா அல்லது ஹாமிதையா நீ பார்த்தாய். முஹம்மதன் ராய்த அம் ஹாமிதா. ரைட். அப்ப அரஐத்த முஹம்மதன் அம் ஹாமிதன் கேட்கிறத விட மிக பொருத்தமான இந்த மாதிரி இடங்கள்ல முஹம்மதன் ராய்த அம் ஹாமிதன் முஹம்மதன் இங்கிற ஜவாப் என்ன இல்லை. ஜவாப் லா நாம் அல்ல, இந்த ஹம்சா. அப்ப இந்த ஹம்சா, இந்த ஹம்சாவுடைய நோக்கம் இங்க இந்த இடத்துல நாங்க ஒரு விஷயத்த தயீன் பண்ண கேட்கறது, இவரா அவரா என்று கேட்கறது. அதனால அந்த மாதிரி இந்த இதை உட்படுத்தி கொண்டு வரதான் சரியானது, மிக பொருத்தமான. முஹம்மதன் ராய்த அம் ஹாமிதன். கிதாப் அல் ஃபிக்ஹி قرأت أم كتاب التوحيد. كتاب الفقه قرأت أم كتاب التوحيد. طيب إذا كان هنا படிச்ச பாடம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தனக்கு தர்சில் அவ்வல் முதலாவது பாடத்துல பார்த்தோம். இங்க கீழே என்ன சொல்லப்பட்டீங்கன்னா, மேல நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த பமீரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஐ துமூஹு சொல்லும் பொழுது இங்க வரக்கூடிய வாவ், இந்த வாவ் ஜாயித் மேலதிகமான ஒரு ஹர்ஃபுல் வாவி ஜாயித். ஃபாயிதத்துஹு அல் இஷ்பா. ஏன் அந்த வாவ் கொண்டு வராங்கன்றா காரணம் இஷ்பா. இஷ்பாண்டா என்ன? துஅதி அல் ஹர்ஃப் அல்லதி قبله المد المناسب له. அதுக்கு முன்னால உள்ள எழுத்துக்கு அதற்கு தோதுவான, அதுக்கு பொருத்தமான, அதற்கு ஏற்ற மத்தை கொடுப்பது. ரஅய்து முஹு என்று சொல்றதை விட அதை கொஞ்சம் மத்து செய்யறது, அதை நீட்டுறது தான் அந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும், மொழிகிறதுக்கும் இலகுவாக இருக்கும். அதான் துஅத்தில் ஹர்ஃப அல்லதி கப்லஹு, முன்னால உள்ள ஹர்ஃபுக்கு நீ கொடுப்பாய் அல் மத்தல் முனாசிப லஹு, பொருத்தமான மத்தை கொடுப்பாய். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது ذو غلاف أحمر. ذو غلاف أحمر. أحمر ممنوع من الصرف. இங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இங்க மேல ذو غلاف أحمر என்று வந்துச்சு. ذو غلاف أحمر. ஏன் இங்க அஹ்மரன்னு வந்திருக்குது, அஹ்மரின் என்று வரல. அஹ்மர்ங்கிறது மம்னூ மின் அஸ்ஸர்ஃப். அஹ்மர்ங்கிறது மம்னூ மின் அஸ்ஸர்ஃப். أحمر ممنوع من الصرف يجر بالفتحة نيابة عن الكسر. ممنوع من الصرف எங்களுக்கு தெரியும். எப்படி ممنوع من الصرف நாங்கள் ஜர்ரு செய்கிறோம், ஃபத்ஹா கொண்டு தானே. இப்ராஹிம அஹ்மர ஃபி இப்ராஹிம என்ன சொல்லுவோம், ஃபி இப்ராஹிமின்னு சொல்றல. ممنوع من الصرف நாங்கள் ஜர்ரு செய்கிறது வந்து ஃபத்ஹா கொண்டு. அதனால அஹ்மரின் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், அஹ்மர என்று சொல்லுவோம். ممنوع من الصرف يجر بالفتحة. فتحة கொண்டு ஜர் செய்யப்படும். நியாபத்தன் அனில் கஸ்ரா. கஸ்ராவுக்கு நியாபா நாயிபாக, அதாவது அதுக்கு பகரமாக. வைதா குல்த அல் அஹ்மர். ஆனா இங்க நீங்க அல் அஹ்மர்ன்னு சொல்லும் பொழுது அல் அஹ்மரி என்று சொல்லி இருக்கிறீங்க இல்லையா. அல் அஹ்மரி இங்க கஸ்ரா வந்து இருக்குது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அது மம்னூ மின ஸர்ஃப் இல்லாம போயிடும். எப்ப அது அல் வரும் பொழுது, அல் வந்தால் மம்னூ மின ஸர்ஃபாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லில் அல் வரும் பொழுது அல்லது முதாஃபாக இருக்கும் பொழுது அதனுடைய அந்த மம்னூ மின ஸர்ஃப் என்ற தன்மை வந்து இல்லாம போயிடும். அதனாலதான் நீங்க அல் அஹ்மரி என்று சொல்லி இருக்குது. நீங்க சொல்றாங்க வைதா குல்த அல் அஹ்மர், அல் அஹ்மர் ஜுர்ர பில் கஸ்ரா, அது கஸ்ரா கொண்டு ஜர் செய்யப்படுது அல் அஹ்மர்னு சொல்லும் பொழுது. வதாலிக பிஸபபி துஃபூலி அல், அது காரணம், அது அல் நுழைந்ததன் காரணமாக, அது நுழைந்ததன் காரணமாக. இப்ப அது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. அல் அஹ்மரா அல் ذو غلاف அஹ்மரா என்று இருக்குது. இந்த இடத்துல அல் அஹ்மரி என்று இருக்குது. மம்னூ மின ஸர்ஃபான சொற்கள் அதுல அல் வரும் பொழுது அல்லது முதாஃபாக வரும் பொழுது எங்களுக்கு நாங்க படிச்சிருக்கிறோம், அதுல என்ன போயிடும், மம்னூ மின ஸர்ஃப் என்ற தன்மை போயிடும். அதுல கஸ்ரா வந்து வரும், கஸ்ரா வரும், ஜர் கிடையாது. طيب الدرس الثاني إسناد الفعل الماضي. إسناد الفعل الماضي إلى الضمائر. فعل ماضي மாதியான ஃபியல் அமீர்கள் பக்கம் நாங்க இப்ப இணைக்கிறது சம்பந்தமாக பார்க்க போறோம். இஸ்னாத் என்ன இணைக்கிறது, அதோட சேர்த்துறது.
ரைட். காயிப், முஹாத்தப், முத்தக்கல்லிம், இப்படி 3 வகையான தமீர்கள் இருக்கு. ருதபுத்தமாய தமீர்களுடைய தரங்கள். இப்ப எல்லாத்துலயுமே முதக்கர் முஅன்னஸ் இருக்குது. முத்தக்கல்லிம் எங்களுக்கு தெரியும். முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்கும் ஒரே தமீர் தான் வரும். முத்தக்கல்லிம்ல காயிபிலையும் முஹாத்தபிலையும் முதக்கருக்கு வேறு தமீர், முஅன்னஸ்க்கு வேறு தமீர் இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, இதுல ஜம்மும் இருக்குது, முஃப்ரதும் இருக்குது. ஜம் இருக்குது, அதே மாதிரி முஃப்ரது இருக்கு. வாவுல் ஜமா அந்த துல்லாபு தஹபுன்றது இந்த வாவு தான், வாவுல் ஜமா தான் தமீர் ஃபாயில். துல்லாபு தஹபு, துல்லாபு தஹபு. இங்க தஹபு அப்படின்றது ஃபியலுக்கு பிறகுதான் ஃபாயில் வரும். ஃபியலுக்கு பிறகு ஃபாயில் வரும். அந்த அடிப்படையில தஹபு என்று நான் சொல்றேன். தஹபு இது ஃபாயில் அங்கன்னு கேட்டா இந்த வாவு தான் ஃபாயில், தமீர் ஃபாயில். ஒரு முத்தசிலான தமீர் இங்கே இருக்கு, முத்தசிலோட சேர்ந்து இருக்கு. ஹும் என்றா முன்ஃபசில், சேராத தனியாக இருக்கக்கூடிய தமீருக்கு நான் முன்ஃபசில் சொல்றேன். முத்தசில் என்றா ஃபியலோட சேர்ந்து வர தமீருக்கு நான் முத்தசில் சொல்றேன். ரைட். அத்துல்லாபு தஹபு, துல்லாபு தஹபு. இந்த வாவ் தான் தமீர் ஃபாயில். இந்த ஃபாயில் பின்னால் அமரணும். துல்லாப் என்றது இங்க முபத்ததா, மாணவர்களாகிறவர்கள் என்ன தஹபு, அவர்கள் சென்று விட்டார்கள். ரைட். இங்க வாவ் தான் தமீர். அரபு மொழியில இப்படி வரும் பொழுது நான் மாறி சொன்னால் ஃபியலை முன்னால கொண்டு வந்தால் ஃபாயில நாங்க ஒரு இஸ்முன் தாஹிராகவும் கொண்டு வரலாம், வெளிப்படையான இஸ்ம். நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அந்த நேரத்தில் தஹபத்துல்லாபுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இல்லையா? தஹபத்துல்லா வேண்டாம், இரண்டு தஹபு அத்துல்லாபன்னு சொல்ல மாட்டோம். தஹபு அத்துல்லாபே 2 முறை ஃபாயில் வராது. தமீராகவும் ஃபாயில் வந்து இஸ்முன் தாஹிராகவும் 2 முறை ஃபாயில் வருது. ஃபாயில் ஒரு முறை தான் வரணும். ரைட். இப்ப ஃபாயில் நான் தமீராக கொண்டு வந்திருக்கிறோம். அத்துல்லாபு தஹபு. இங்க முக்கியம் என்னன்னா, வாவுல் ஜமாவை நாங்கள் ஃபியலோட இணைக்கும் பொழுது இப்படித்தான் இணைப்போம். ஃபாயிலாக இருக்கும் வாவுல் ஜமா, துல்லாபு தஹபு. ரைட். அதே மாதிரி தான் நூன் நிஸ்வா மாணவிகள். அத்தாலிபாத்து தஹபன, அத்தாலிபாத்து தஹபன. இந்த நூன் நிஸ்வா தான் தமீர். என்ற நூன் நிஸ்வா அதுதான் ஃபாயில், அது ஃபாயில். ரைட். இப்ப அன்தும் தஹபத்தும், தஹபத்தும்ல இருக்கிற அந்த தூ வந்து ஃபாயில். அன்துன்ன தஹபத்துன்ன, இங்கேயும் அந்த தூ ஃபாயில். ரைட். இது முஹாத்தபில், இது ஃபாயில், தூ ஃபாயில். அது மீம் சாக்கினாகும், நூன் முஷத்ததாகும். அது வந்து முஅன்னஸ்க்குரிய, இது முஅன்னஸ் ஜம்முக்குரிய அடையாளம். இது மீம் வந்து முதக்கர் ஜம்முக்குரிய அடையாளம். அப்ப இங்க ஃபாயில் எதுல இருக்குது? இந்த தாவுல இருக்குது. இது ஜம்முல வந்து இப்படித்தான். நஹ்னு தஹபனா, இந்த நா என்றதுதான் ஃபாயில். நாவுல் முத்தக்கல்லிமீன் சொல்லுவாங்க, முத்தக்கல்லிமீனுடைய நா, இதான் ஃபாயில். தஹபனா என்று சொல்லும் பொழுது. ரைட். முஃப்ரத், அதாவது முஃப்ரத் எடுத்துட்டீங்கன்னா ஹாமிதுன் தஹப என்றதுல ஹாமித் போனான். தஹபன்றதுல ஒரு டக்ஃபியலுக்கு பிறகு கட்டாயம் ஃபாயில் வரணும். ஒரு ஃபாயில் இருக்குது. ஃபாயில் என்னன்னு சொல்லுவீங்க? தமீருன் முஸ்ததிர், மறைந்து இருக்கக்கூடிய ஒரு தமீர். அதோட தகுதீரை நாங்கள் ஹுவா என்று கொடுப்போம். கற்பனையில் அது ஹுவா என்று இருக்கும் சொல்லுவோம். ஹாமிதுன் தஹப, இங்க தமீர் மறைஞ்சு வரும், முஸ்ததிராக வரும். அதே மாதிரி ஆமினத்து தஹபத், ஆமினத்து தஹபத் என்றதுலையும் ஃபாயில் எது என்று கேட்டால் தமீரும் முஸ்ததிர், ஹிய என்று ஒன்று தமீர் முஸ்ததிர் மறைஞ்சிருக்கும் சொல்லுவோம். இந்த தா வந்து தாவ் தானிஸ், முஅன்னஸ்க்குரிய அடையாளம், முஅன்னஸ்க்குரிய அடையாளம். ரைட். இங்க எது வெளியில வரல? ஃபாயில் வெளியில இல்லை தானே. அந்த நாங்கள் சம்பந்தமா ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த தஹபத் என்ற தாவ் தானிஸ் என்று சொல்றோம். தமீர் அல்ல தானே. தமீராக இருந்தால்
உதாரணமாக தஹபத் தாலிபாத்து நீங்க சொன்னீங்க என்றால் தஹபத்தி தாலிபாத்துன்னு சொல்லும் பொழுது அந்த தாவை நீங்க கொண்டு வரக்கூடாது. ஃபாயில் வச்சா 2 முறை ஃபாயில் வரையிலாது. இது ஃபாயில் அல்ல, இது வந்து முஅன்னஸ்குரிய அடையாளம். அந்த தஹபத்த, அந்தி தஹபத்தி, அன தஹபத்து, இதெல்லாம் தாதான் ஃபாயில். தூன்ற அந்த தாதான் ஃபாயில். ரைட், அதுதான் நீங்க சொல்லி இருக்கிறாங்க. தஹபத் என்றதுல அத்தா உசாக்கினத்து, தாவு சாக்கினா தஹபத் என்றதுல வரக்கூடிய தாவு சாக்கின இப்ப நான் சொன்ன விஷயம் தான் அலாமத்து தானி, தானீஸுக்குரிய முஅன்னஸ்குரிய அடையாளம். வலைசத் லமீரன், லமீர் அல்ல. அதே மாதிரி தஹபத்தும் என்றதுல அல் மீமு, இங்க வரக்கூடிய தஹபத்தும் என்றிருக்கிறதுல அந்த மீம் அலாமத்து ஜம்இன் முதக்கர், முதக்கர் ஜம்முக்குரிய அடையாளம். வலைசத் லமீரன், அது ஒரு லமீர் அல்ல. தஹபத்துன்னன்றதும் அதே மாதிரி தான். அந்நூனு அலாமத்து ஜம்இன் முஅன்னஸ், முஅன்னஸ் ஜம்முடைய அடையாளமே தவிர வலைசத் லமீரன், அது லமீர் அல்ல. நம் تنقسم الضمائر إلى قسمين: ضمير مستتر وضمير بارز. ضميرنا ரெண்டு வகையாக ضمير பிரியும். ஒன்று ضمير مستتر, மறைந்து வரக்கூடிய ضمير. உதாரணம் அத்தாலிபு ஹரஜ என்றதுல ஹரஜன்றதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், ஃபிஅல் ضمير مستتر, அதில் மறைந்திருக்கக்கூடிய ضمير ஃபாயில் சொல்றோம். ரைட், அதாவது மஹ்ஃபியுன், மஹ்ஃபியன்னா மறைக்கப்பட்டுள்ளது. மஹ்ஃபியுன் லா தராஹு, அதனை நீ என்ன செய்ய மாட்டாய், பார்க்க மாட்டாய். ضمير பாரிஸ் என்ன அர்த்தம் என்றா வெளிப்படையாக இருக்கும். பாரிஸ், பாரிஸ் என்ன வெளிப்படையாக. خرجت, خرجت, خرجتي சொல்லும் பொழுது தீத்து, இங்க ضمير பாரிஸாக இருக்கு, வெளிப்படையாக இருக்குது. தா خرجوا என்றதிலையும் வாவ், வாவ் ஜமாஅ ضمير ஃபாயில், அப்போ ضمير பாரிஸாக இருக்குது ஃபாயில். இங்க خرجنا என்றதான் ضمير, அது ضمير பாரிஸ். خرجنا என்று சொல்லும் பொழுதும் நான்றது ஒரு ضمير. அப்ப பாரிஸான ضمير, இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம், பாரிஸான ضمير, முஸ்தத்திரான ضمير, பாரிஸான ضمير என்று ரெண்டாக என்ன செய்யலாம், ضميர்களை பிரிக்கலாம். பாரிஸான என்ன, ظاهر வெளிப்படையான, தராஹு அதனை நீ பார்ப்பாய். இது ஒரு முறையில ضميரை நான் பிரிக்கிறது. இன்னொரு முறையில நான் ضميரை பிரிக்கலாம். وتنقسم الضمائر ايضا, ضمير பிரிவடையும் மேலும் الى ضمائر متصله, ضمائر متصله عندهم وضمائر منفصله, ضمائر منفصله عندهم பிரிக்கலாம். முத்தசிலான ضمير, முன்ஃபசிலான ضمير என்று நான் பிரிக்கிறேன். அது என்ன முத்தசிலான ضمير என்றா ஃபிஅலோட சேர்ந்து வரக்கூடிய ضمير. நான் ஃபிஅலோட சேர்த்து தான் அதை வாசிப்போம், எழுதுவோம். ஹிய அல்லதி துக்தபு வ துன்தகு, அது எழுதப்படும், மொழியப்படும். முத்தசிலத்தன் பில் ஃபிஅல், ஃபிஅலோட சேர்த்து எழுதப்படக்கூடிய, மொழியப்படக்கூடிய ضميர்கள் முத்தசிலான சேர்ந்ததாக. இத்தசல كالضمائر التي وقعت فاعلا في الجدول السابق, இந்த மேல உள்ள ஜதுவல்ல ஃபாயிலாக வந்திருக்கக்கூடிய ضميர்களை போல தானே. இந்த ضميர்கள் நான் சொன்ன முத்தசிலான ضمير, ذهبت, ذهبتي, ذهبت, இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்குது. இது முத்தசிலான ضمير. எல்லா ضميரும் இங்க வந்திருக்கக்கூடிய பாரிஸான எல்லா ضميருமே முத்தசிலான ضمير, முத்தசிலான ضمير. طيب, ضمائر منفصلة என்றது என்னண்டா, ضمائر منفصلة என்றது தனியாக வரக்கூடிய ضمير. هي التي أذان تكتب وتنطق وحدها, அவைதான் எழுதப்படுவதும் வாசிக்கப்படுவதும் வஹ்தஹா தனியாக, முன்ஃபசிலத்தன் மினல் ஃபிஅல், ஃபிஅலிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நிலையில் தனியாக எழுதப்படும், வாசிக்கப்படும். உதாரணமா நஹ்வு, எதை போல, நஹ்வு அன, நஹ்னு, அந்த, அந்தியா, அந்த, அந்தி, அந்தும், அந்துன்ன, இதெல்லாம் ضمائر. அன, நஹ்னு, அந்த, அந்தும், அந்துன்ன, ஹுவ, ஹிய,
ஹும் உன்னெல்லாம் தமாயிர். இந்த தமீர்கள் எல்லாமே முன்ஃபசில் நாசம். எனவே தனியாக நாங்கள் எழுதும் ஃபியலோட ஒட்டி எழுதுறது இல்லை. அப்ப இது முன்ஃபசிலான தமீர். ஃபியலோட ஒட்டி எழுதுறது தமீருக்கு நாங்க முத்தசிலான தமீர் என்று சொல்றோம். طيب الضمائر المذكورة في الجدول ஜதுவல்ல மேல அட்டவணையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லமாயிர்கள் தமீர்கள் அத்தா நா நூனு நிஸ்வா வாவ் ஜமா இந்த தமீர்கள் எல்லாம் அதே மாதிரி அன நஹ்னு அன்து அன்தும் அன்துன்ன ஹுவ ஹிய தமாயிரு ரஃப் அதெல்லாமே தமாயிரு ரஃப் இங்க வந்திருக்கக்கூடிய அந்த அந்தி அன இந்த தமீர்கள் எல்லாமே அதே மாதிரி து ந இந்த தஹபு அடிக்கிற எல்லா தமீர்களுமே என்ன தமீர்கள் தமாயிரு ரஃப் ரஃபுடைய தமீர் அதாவது ரஃபுடைய நிலையில் இருக்கக்கூடிய தமீர்கள் ரஃபுடைய நிலையில் இருக்கக்கூடிய தமீர்கள் இந்த அந்த அன இங்க எந்த நிலையில பயன்படுத்தப்பட்டீங்க முப்ததா மர்ஃபூஆ இல்லையா முப்ததா மர்ஃபூஆ நஹ்னு முப்ததா அன்தும் அன்துன்ன அதே அல்லது இங்க வாவ் இது ஃபாயில் ذهبنا عندنا தூ இதெல்லாம் ஃபாயிலாக பயன்படுது ஃபாயிலும் மர்ஃபூ ரஃபுக்கு நான் தமீர் ரஃபுடைய தமீர்கள் தான் இது எல்லாமே முன்ஃபசிலான தமீராக இருந்தாலும் சரி இங்க முத்தசிலான தமீராக இருந்தாலும் சரி இது எல்லா தமீர்களும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா தமீர்களும் தமாயிரு ரஃப் ரஃபுடைய தமீர்கள் ரஃபுடைய நிலையில பயன்படுத்துற தமீர்கள் அதுதான் நான் தமாயிர் ரஃபான்னு சொல்றேன் அதே மாதிரி இருக்குது தமாயிரு நஸ்பண்டும் இருக்குது தானே நஸ்புடைய தமீர்கள் நஸ்புடைய தமீர்கள் என்று தமீர்கள் இருக்கு உதாரணமாக தரபுத்துமூஹு என்று நீங்க ஏற்கனவே பார்த்தீங்க தரப்துமூஹு அந்த மூஹு என்ற அதுல வரக்கூடிய ஹூ வந்து தமாயிரு நஸ்ப் தானே தமாயிரு நஸ்ப் இங்க பாருங்க தமீரு நஸ்பின் மஃஊலுன் பிஹி மஃஊல் பிஹி மன்சூப் அதனால நான் தமாயிரு நஸ்பு தான் கொண்டு வரும் இந்த ஹூன்றது ஹான்றது தமாயிரு நஸ்ப் நஸ்புடைய தமீர்கள் فهمتم؟ نعم. طيب الدرس التاسع ஒன்பதாவது பாடத்தை பார்ப்போம் ஃபிஅலு தஅஜ்ஜுப் அரபு மொழியில ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு சில சீகாக்கள் இருக்கு அதுல ஒன்றுதான் ما أفعله ما أفعله ما أفعله என்றது சுருக்கமான இதை வந்து எப்படி அறிமுகப்படுத்துவேன் ஃபிஅலு தஅஜ்ஜுப் வந்து ما أفعله என்று சொல்றோம் التعجب என்னன்னா هو الشعور அது ஒரு உணர்வு இஹ்சாஸ் உணர்வு بجمال الشيء ஏதாவது ஒன்றுடைய ஒன்று அழகா இருக்குது என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துறது உணர்றது தான் தஅஜ்ஜுப் ஆச்சரியப்படுதல் ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு உணர்றது அல்லது ஒன்று மோசமாக இருக்குது மோசமாக இருக்குது அலங்கோலமாக இருக்குது அப்படின்ட்டு உணர்றதுதான் தஅஜ்ஜுப் ஆச்சரியம் இந்த ஃபிஅலு தஅஜ்ஜுப் على وزن ما أفعله ما أفعل إلى وزن الأول ويأتي على وزن ما أفعله إلى وزن الأول كنا படிக்கும் பொழுதெல்லாம் படிச்சிட்டோம் கொஞ்சம் கூடுதலாக படிச்சோம் تقول ما أجمل الوردة وردان لا نرجع ما أجمل روس ما أجمل الوردة இது நாங்கள் தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்றதா இருந்தா நஹு படி கருத்து சொல்லாம தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாமா அஜ்மல் வருத என்ன அழகு என்னதான் அழகு வருதாக்கு கருத்து அவ்வளவு அழகாக இருக்கிறது வருதாக்கு கருத்து எங்க வரலையே ரோஜா அந்த இந்த ரோஜா என்ன அழகு என்ன அழகுன்ற மாதிரி தான் நாங்க தமிழ்ல சொல்லுவோம் தானே என்ன அழகு இந்த பூ ரோஜா பூவின் அழகுதான் என்ன ரோஜா பூவின் அழகுதான் என்ன மா அஜ்மலல் வர்தா ரோஜா பூவின் அழகுதான் என்ன இந்த மாதிரி சொல்லுவோம் ஆனா அரபுல இந்த மாதிரி சொல்லுவாங்க மா அஜ்மலல் வர்தா மா அஜ்மலல் வர்தா
என்ன அழகான ரோஜா பூண்டுலாம் சொல்லுவோம். அரபியில பாருங்க, மா அஜ்மலல் வர்த. நாங்கள் நேரடி கருத்து கொடுக்கும் பொழுது மா அஜ்மலல் வர்த, ரோஜா பூவை அழகாக்கியது. அஜ்மல என்ற அழகாக்கியது ஒரு ஃபியல் தானே, அழகாக்கியது. ரோஜா பூவை அழகாக்கியது எது? ரோஜா பூவை அழகாக்கியது எது என்ற மாதிரி தான் வரும். ரைட், நாங்கள் மொழிபெயர்ப்புகள்ல அப்படி கருத்து கொடுக்கறது இல்லை. கொடுத்தா தமிழ் பேசுறவங்களுக்கு அது விளங்காது. நாங்கள் எங்களுக்கு விளங்குறதுக்காக நாங்கள் இப்படி சொல்றோம். ரைட், அப்போ நாங்கள் அரபு மொழியில ஏதாவது தாஜுப் சேர்தாக இருந்தால் இந்த வசன்ட கொண்டு வரும். மா வந்து இஸ்திஃபாம், அஜ்மல ஃபிஅல் மாதி, الوردة مفعول به. இங்க ஒரு பெயர் ஃபாயில் இருக்கும். ما أجمل الوردة، ما أجمل الوردة استفهام பார்த்து மீளக்கூடிய ஒரு ஃபாயில் இருக்கும். ما أجمل الوردة، ما أوسخ الغرفة، அறை எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. அதாவது என்ன சொல்றது, வசிஃப் அழுக்கடைந்ததாக இருக்கிறது. ما أوسخ الغرفة، ما أوسخ الغرفة. நான் இந்த மாதிரி தான் நான் என்ன தாஜுப் செய்கிறேன். ما أحسن اللبن، ما أقبح الجهل، ما أقبح அறியாமையை அசிங்கப்படுத்தியதுதான் என்ன, அறியாமை எவ்வளவு அசிங்கமானது என்றுதான் அது ஆச்சரியப்படும். ما أسهل اللغة العربية، அரபு மொழியை இலகுவாக்கியதுதான் எது தமிழ்ல, அல்லது அரபு மொழி எவ்வளவு இலகுவானது என்றுதான். ما أسهل اللغة العربية، ما أجهل هذا الرجل، ما أجهل هذا الرجل. இந்த மனிதன் எவ்வளவு மடமையில இருக்கிறான், எவ்வளவு மடையனாக இருக்கிறான், எந்த அளவு மடையனாக இருக்கிறான். ما أجهل هذا الرجل. طيب، அடுத்த சப்ஜெக்ட் المنادى المفرد والمضاف. முனாதா வந்து நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். முனாதா உதாரணமா யா முஹம்மது என்று சொன்னா, யா நாங்கள் என்ன சொல்லுவோம், ஹர்ஃபு நிதா, ஒருத்தரை அழைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹர்ஃப் யா, அதுக்கு பேர் ஹர்ஃபு நிதா, ஒரு ஹர்ஃப். அதுக்கு பின்னால வரக்கூடியது, அழைக்கப்படக்கூடியது நாங்கள் என்ன சொல்றோம்னா முனாதா சொல்றோம். யா ஹர்ஃபு நிதா, பின்னால் வரக்கூடியதை முனாதான்னு சொல்லுவோம். இந்த முனாதா முஃப்ரதாகவும் வரும், முதாஃபாகவும் வரும். முஃப்ரதண்டா இங்க அர்த்தம் ஒருமை, அப்படி அல்ல. முஃப்ரதுங்கிறது அர்த்தம் இங்க முதாஃப் இல்லாம வாரது, இதாஃபா செய்யப்படாம வாரதுக்கு பேர் தான் முதாஃப். இந்த பாடத்துல, முனாதாவுடைய பாடத்துல முஃப்ரதண்டால் அர்த்தம் அது வந்து என்ன, தஸ்னியாவாகவோ ஜம்மாவோ இல்லை, தஸ்னியாவாகவோ ஜம்மாவோ இல்லைன்ற அர்த்தம் அல்ல. முதாஃப் முஃப்ரதுன்றதுக்குரிய அர்த்தம் இங்க முதாஃப் இல்லைன்ற அர்த்தம். ரைட், தனி சொல்லாக வந்திருக்குது, இணைக்கப்படாமல் வந்திருக்குது தானே முஃப்ரத் என்றா தனி. இங்க தனி என்றதுக்குரிய அர்த்தம் வந்து ஒருமை அல்ல, இதாஃபா செய்யப்படாமல் இருக்குது, இன்னொரு சொல்லோட இணைக்கப்படாமல் இருக்குது என்ற அர்த்தம். ரைட், இப்ப நீங்க பாருங்க, யா முஹம்மது, யா ஹுசைனு, யா உஸ்தாது, யா ரஜுலு, யா துல்லாபுன்னு சொல்லலாம், ஜம்மா கொண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. அது முஃப்ரத் தான். அங்க முஃப்ரத்ன்றது அர்த்தம் முதாஃப் இல்லை, அது முனாதா முதாஃபாக இல்லைன்ற அர்த்தம். ரைட், இப்போ முனாதா அல் முஃப்ரத், முனாதா முஃப்ரத் வந்து நாங்க எப்படியுமே இப்ப யா முஹம்மது, யா ஹுசைனு, யா உஸ்தாது, யா ரஜுலு, யா துல்லாபு என்று சொல்லி என்ன செய்யறோம், கடைசிக்கு தம்மா தான் செஞ்சுக்கிறோம். யா முஹம்மதுன்னு சொல்றல, யா உஸ்தாதுன்னு சொல்ற, யா உஸ்தாது, யா ரஜுலு. முனாதா முஃப்ரத், முனாதா முஃப்ரத், யா துல்லாபு முனாதா முஃப்ரத் மப்னியுன் அலா தம்மா, தம்மின் மீது மப்னியாக இருக்கும். முனாதா முஃப்ரத் மப்னியுன் அலா தம்மா. இப்போ அசல்ல உஸ்தாதுன்னு என்ற சொல் வந்து முஅரப், மப்னி அல்ல. ஆனா நாங்க அதை முனாதாவாக கொண்டு வந்தால் அந்த சொல்ல வந்து நாங்க மப்னி ஆக்கிடுறோம். அந்த சொல்ல நாங்க என்ன செய்யறோம், மப்னி ஆக்குறோம். ரைட், தம்மா தான் அதுக்கு கொடுக்குறோம், அது ஒரு மப்னின்னு தான் நான் சொல்லுவோம். மப்னியுன் அலா தம்மா, தம்மாவில் அப்படித்தான் வரும், யா உஸ்தாது. முனாதா முதாஃபாக இருந்தால் அல் முனாதா அல் முதாஃபு மன்சூபுன், நஸ்பு செய்யப்பட்டிருக்கும் பில் ஃபத்ஹா,
ஃபத்ஹா கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கும். இதை மாதிரி நஹ்வு யா அப்தல்லாஹ், யா அப்தர் ரஹ்மான், யா உக்த ஹாமித், இந்த மாதிரி முனாதா முதாஃப் நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. யா அப்தல்லாஹ், யா அப்தர் ரஹ்மான், யா உக்த ஹாமித், இந்த மாதிரி தான் வரும். منادى مفرد مبني على الضمة. منادى المنادى المضاف منصوب بالفتحة. منصوب بالفتحة. பரபு மொழியில நீங்க ஒரு தனி சொல்ல ஒருத்தர் அழைக்கும் பொழுது யா முஹம்மது, யா உஸ்தாத், யா ரஜுல்னு சொல்லும் பொழுது மறுபடியும் பம்மா கொண்டு வருவீங்க. முனாதா முதாஃபாக அங்க ஃபத்ஹா செய்றீங்க. அங்க என்ன சொல்றீங்கன்னா மன்சூபுன் பில் ஃபத்ஹா. يا سائق السيارة، يا سائق السيارة இங்க முனாதா முதாஃப், முதாஃப் இருக்கு, السيارة مضاف إليه தானே. அப்ப நீங்க யா சாயிகா சொல்லுவீங்க. يا سائق السيارة، يا سائق السيارة சொல்றது இல்லை. يا سائقة، يا سائق السيارة، يا سائق السيارة. இங்க சாயிக் என்றது முனாதா மன்சூப்، السيارة مضاف إليه مجرور. جمع المؤنث السالم، جمع المؤنث السالم போதில்லை மட்டும் நம்ம முராஜா பாடம் என்றதை குயிக்கா படிக்கணும். ஜம்உல் முஅன்னஸ் சாலிம் உங்களுக்கு தெரியும். ஜம்உல் முஅன்னஸ் சாலிம் ஜம்உ வந்து ரெண்டு வகை, ஜம்உ தக்சீர், ஜம்உ சாலிம். ஜம்உ தக்சீர்ன்றதுல என்ன நடக்கும், அந்த முஃப்ரதுல இருக்கக்கூடிய வசன் வந்து உடையும். தக்சீர் உடைச்சுதான் நாம் கொண்டு வரோம். ரஜுலும் ரஜுலும் ரிஜாலும் என்று சொல்ற மாதிரி. சாலிம் ஜம்உ சாலிம் என்று சொல்லும் பொழுது அந்த முஃப்ரதுடைய வசன் வந்து அப்படியே இருக்கும். ஜம்முடை மேலதிகமாக என்ன செய்யும், பின்னால வாவ் நூன் கூட்டப்பட்டிருக்கும், அல்லது யா நூன் கூட்டப்பட்டிருக்கும். ஜம்உ முதக்கர் சாலிம்ல. முஅன்னஸ் சாலிம்ல என்ன நடக்கும், ஒரு அஷ்ரும் ஒரு தாவும் மஃப்தூஹாவும் வரும் மேலதிகம்ல. இது நாங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஜம்உல் முஅன்னஸ் சாலிம். இப்ப என்ன சொல்ல வராங்கட்டா, ஜம்உல் முஅன்னஸ் சாலிமி யுர்ஃபஉ பித்தம்மா. ஜம்உல் முஅன்னஸ் சாலிமுடைய இராபை பத்தி தான் நீங்க பேசுறாங்க. உதாரணமா அத்தாலிபாத்துன்ற ஜம்உ முஅன்னஸ் சாலிம். ஜம்உல் முஅன்னஸ் السالم الطالبة الطالبات. இதுல அத்தாலிபாத்துன்றது ஜம்உல் முஅன்னஸ் சாலிம். இப்ப இதுல நாங்க என்ன செய்யறோம்டா, எப்படி இராபு செய்யறோம், யுர்ஃபஉ பித்தம்மா, அதுக்கு தம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். எல்லா சாதாரணமாக பொதுவாக எல்லா சொற்களுக்கும் ரஃபு செய்யறது தம்மாவை கொண்டுதான். அது தம்மா தான் அடிப்படை அஸ்லியாவான அலாமா ரஃபுக்குரிய. வாவெல்லாம் பிறகு ஃபர்ஐயா. ரைட். அப்ப ஜம்உல் முஅன்னஸ் சாலிமுக்கு ரஃபு செய்யறது அந்த மாதிரி. ஜர்ரு செய்யறது கஸ்ரா எனக்கு தெரியும். ஜர்ருக்குரிய அஸ்லியான அலாமா வந்து அடையாளம் கஸ்ரா. ஆனா ஜம்உல் முஅன்னஸ் சாலிமுக்கு நஸ்பு செய்யறது எப்படி என்றா கஸ்ராவை கொண்டு. உதாரணமா ஜாஅத்தி தாலிபாத்து, இங்க ஜாஅத்தி நான் சொல்றோம் ஜாஅத்தி தாலிபாத்து, இங்க ரஃபுடைய நிலையில ஓகே. அத்தாலிபாத்து தஹபத்தி தாலிபாத்து ஹாதிஹி மஜல்லாத்துன் தில்க சஃபஹாத்துன். இதெல்லாம் ரஃபுடைய நிலையில இருக்கக்கூடிய உதாரணங்கள். ரஃபுக்கு நாங்க தம்மா தான் கொடுத்திருக்கிறோம் ரஃபுடைய நிலையில. ஜாஅத்தி தாலிபாத், தாலிபாத் என்ன ஃபாயில், ஃபாயில் மர்ஃபு, ரஃபு கொடுக்கணும். ஃபாயில் ரஃபுடைய நிலையில் இருக்கு, அதனால ரஃபு கிடையாது, தம்மா கொடுத்திக்கிறோம். தஹபத்தி தாலிபாத் அதே மாதிரி. ஹாதிஹி மஜல்லாத், மஜல்லாத் ஹபர், ஹபரும் மர்ஃபு, ஹபருக்கு இங்க நான் மர்ஃபுன்றதுனால ரஃபு கொடுத்திருக்கிறோம். தில்க சஃபஹாத் இதே மாதிரி ஹபர், ஹபர் மர்ஃபுன்றதுனால ரஃபு கிடையாதமாக தம்மா கொடுத்திருக்கிறோம். ரைட். நஸ்புடைய ஜருடைய நிலையில பாருங்க, அதை பார்த்துட்டு இருக்கு. ஜருடைய நிலையில அதே மாதிரி தான் வரும். ஜரு கிடையாதமாக கஸ்ரா கொடுக்கப்படும். மரர்து பித்தாலிபாத்தி பஹ்ரு ஜர தாலிபாத்தி மஜ்ரூர், ஜரு கிடையாதமாக கஸ்ரா இருக்குது. சஅல்து அன் தபீபாத்தி, தபீபாத் மஜ்ரூர், அன் வந்திருக்கு, அதனால மஜ்ரூர் பிஹர்ஃபில் ஜர், ஜருடைய ஹர்ஃபை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்குது. இப்போ ஜரு கிடையாதமாக கஸ்ரா கொடுத்திருக்கிறோம். பஹஸ்து ஃபில் மஜல்லாத்தி வஸ்ஸஃபஹாத்தி, ஃபில் மஜல்லாத்தி வஸ்ஸஃபஹாத்தி, இங்கேயும் மஜல்லா சஃபஹாத்
ஜமல் முஅன்னஸ் சாலிம் ஜர் செஞ்சிருக்கிறோம் கஸ்ரா கொண்டு. எங்க வித்தியாசம் வருதுன்னா இந்த நஸ்புடைய நிலையில. நஸ்புடைய நிலையில நாங்க என்ன செய்யறோம்? ரஅய்து த்தாலிபாத்த என்று சொல்றது இல்ல. ரஅய்து த்தாலிபாத்தி, சஅல்து த்தபீபாத்தி, قرأت المجلات، قطعت صفحات من الكتاب. صفحاتا என்று சொல்றோம்ல, صفحاتين தான் சொல்றோம். காரணம் இந்த ஜம்முல் முஅன்னஸ் சாலிம்ல நஸ்பு செய்யும் பொழுது நஸ்பு அடையாளம் நாங்க ஃபத்ஹா கொண்டு வரது இல்ல. ஜம்முல் முஅன்னஸ் சாலிம்ல நஸ்பு அடையாளமாக நாங்க கஸ்ரா தான் கொண்டு வரணும். கஸ்ரா தான் கொண்டு வரணும். நக்கிராவா இருந்தால் இந்த கஸ்ரத்தைன் வரும், இல்லை என்றால் மாரிஃபாவா இருந்தால் ஒரு கஸ்ரா தானே. ரைட். رأيت الطالبات، سألت الطبيبات، قرأت المجلات، قطعت صفحات من الكتاب. அதிலிருந்து சில சஃபஹாக்களை அல்லது பல சஃபஹாக்களை, பல பக்கங்களை நான் வெட்டினேன். அப்ப இங்க ஜமல் முஅன்னஸ் சாலிம்ல இராப்ல ஜர்ருடைய நஸ்புடைய நிலையில கெஸ்ரா தான் என்ன செய்றோம்? கொடுக்கிறோம் நஸ்புக்கு அடையாளமாக. இது வந்து மம்னூ மினஸ் ஸர்ஃபுக்கு நேர் மாத்தம். மம்னூ மினஸ் ஸர்ஃப்ல என்ன செய்றோம்? ஜர்ருக்கு பதிலா ஃபதா கொடுக்கிறோம். ஜர்ருக்கு அடையாளமா ஃபதா கொடுக்கிறோம், மாறி கொடுக்கிறோம். ரைட். ஜமல் முஅன்னஸ் சாலிம்ல இப்படி. ரைட். ராய்து த்தாலிபாத்தி என்றதுல ராய்து ஃபிஅலுன் மாதி, து ஃபாயில், الطالبات مفعول به. مفعول به எங்களுக்கு தெரியும் மன்சூப், நஸ்பு செய்யப்படும். இங்க நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு கெஸ்ரா. போதுமா? இதை முடிச்சுக்கோங்க. ننتقل بهذا الخطاب. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. وعليكم السلام وعليكم السلام ورحمة الله ورحمة الله وبركاته. وبركاته. جزاك الله خيرا.